வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்ட் அப்டேட், ஒரு மிக முக்கியமான தகவல். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆஃபேலி எக்ஸாமினேஷன் முடிஞ்சு உங்களுக்கு ஜனவரி 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே பள்ளி கல்வித்துறையிலேருந்து தகவல் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா கடந்த சில நாட்களாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல்ஸோட ரீஓப்பனிங் டேட் வந்து ஜனவரி 6 திறக்க வாய்ப்பு இருக்குது, தள்ளி போக வாய்ப்பு இருக்குதுன்னு நிறைய நீங்கள் செய்திகள் பார்த்துருப்பீங்க. அந்த செய்திகளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒரு விளக்கம் தெரிவித்திருக்காங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, அரையாண்டு விடுமுறை முடிந்து நாளை ஜனவரி 2ஆம் தேதி திட்டமிட்டபடி பள்ளிகள் திறக்கப்படும். உங்களுக்கு நோ எக்ஸ்டெண்ட் லீவ், சரிங்களா? லீவை வந்து உங்களுக்கு எக்ஸ்டென்ஷன் பண்ணலை. உங்களுக்கு திட்டமிட்டபடி ஜனவரி 2ஆம் தேதி பார்த்திங்கன்னா 3rd டேர்ம் ஸ்டார்ட் ஆகும். அதனால் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஆஃபேலி எக்ஸாம் முடிஞ்சு நாளைக்கு ஸ்கூல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். நீங்கள் யாரும் பார்த்திங்கன்னா எந்த ஒரு குழப்பமும் இல்லாமல் நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல் கிளம்பி போங்க. உங்களுக்கு வந்து லீவு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலை. நாளையிலேருந்தே உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஆஃபேலி எக்ஸாம் முடிஞ்சு ஸ்கூல்ஸ் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. விடுமுறை நீட்டிப்பு என சமூக வலைதளங்களில் தவறான தகவல் பரவிய நிலையில் பள்ளி கல்வித்துறை விளக்கம் தந்துள்ளது. சரிங்களா? ஒரு சில நாட்களாக பார்த்திங்கன்னா விடுமுறை நீட்டிக்கப்படுமான்னு நிறைய பேருக்கு உங்களுக்கு தோணியிருக்கும். உங்களுக்கு நிறைய தகவலும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கு விளக்கமாக தான் இந்த பள்ளி கல்வித்துறையிலேருந்து அதிகாரப்பூர்வமாக இதை கொடுத்துருக்காங்க. அதனால் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்திங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து ரீஓப்பன் பண்ணிவிடுவாங்க. தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ரிவிஷன் எக்ஸாமினேஷன், பப்ளிக் எக்ஸாமினேஷன் எல்லா எக்ஸாமுக்கும் தொடர்ந்து நான் சப்போர்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். தொடர்ந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.